ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவோட கல்ச்சுரல் ஹார்ட்டா இருக்கிற திரிச்சூர்ல தான் இருக்கிறோம். இங்க பழமையான கோயில்களும், இங்க இருக்கிற கிராண்ட் சர்ச்சஸும், ராயல் பேலஸ் மட்டும் இல்லாம பியூட்டிஃபுல் பீச்சஸ், இங்க கிடைக்கிற லோக்கல் ஃபுட்டுன்னு திரிச்சூர் வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிடேஜ் மட்டும் இல்லாம, அதோட பியூட்டிய வந்து நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு நெறைய பிளேசஸ் இருக்கு. என்னோட இந்த 3 டேஸ் டிராவல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து திரிச்சூர எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஏர்லியாவே எங்களோட ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிராஃபிக் இல்லாம 3 ஹார்ஸ்ல நம்ம ரீச் ஆகிரலாம். போற வே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ரூட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இந்த குத்திரன் டனல் தான். இந்த டனல் வழியா கிராஸ் பண்ணி போறப்போ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்டர் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் சில டோல்கேட்ஸு, இந்த வேல இருக்கிற இந்த பியூட்டிஃபுல் கிரீனரி, இங்க இருக்கிற மவுண்டைன் ரேஞ்சஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். உள்ள என்டர் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு கேரளா வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஃபர்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் வடக்குநாதன் டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, திரிச்சூர் டவுனோட சென்டர்லயே அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே பழமையான சிவன் கோவில். இந்த டெம்பிள் கேரளா ஸ்டைல் ஆர்க்கிடெக்சர்ல வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வுடன் கார்விங்ஸ் இருக்கிறதையும், மூரல் பெயிண்டிங்ஸ் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காமா ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து வரலாம். நெக்ஸ்ட்டு பரமைக்காவு பகவதி டெம்பிள். இந்த டெம்பிள் வடக்குநாதன் டெம்பிளுக்கு ரொம்பவே பக்கத்திலே அமைஞ்சிருக்கு, திரிச்சூரோட சிட்டி சென்டரில். இந்த கோவிலில் நடக்கிற திரிச்சூர் பூரம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். பூரம் ஃபெஸ்டிவல் அப்போ நிறைய மக்கள் வந்து இங்க ரசிக்கிறத நீங்க பார்க்க முடியும். டெம்பிள்குள்ள போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதனால எங்களோட தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்க வந்துட்டோம். டெம்பிளுக்கு பக்கத்திலேயே இருக்கிற உமன்ஸ் மட்டும் நடத்தக்கூடிய உமன்ஸ் ஃபுட் கோர்ட்ல கேரளாவோட ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்றாங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அவர் லேடி ஆஃப் டாலர்ஸ் பஸ்லிகா சர்ச் தான். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா, சிட்டில இருந்து எங்க இருந்து பார்த்தாலும் இந்த சர்ச்சோட டவர் பார்க்கிறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பெசிலிகா சர்ச் வந்து இண்டோ கோத்திக் ஸ்டைல்ல பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏசியால இருக்கிற ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சர்ச்ல இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் வந்து திரிச்சூரோட ராயல் ரெசிடென்ஸா இருக்கிற இந்த சக்தன் தம்புரான் பேலஸ் தான். என்ட்ரி ஃபீ அடல்ட்டுக்கு 35 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. டச்சு மற்றும் கேரளா ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் 1795 வருஷத்துல இந்த பேலஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொச்சினை ஆட்சி செஞ்ச ரூலர்ஸோட ரெசிடென்ஸா இருந்த இந்த பேலஸ் இப்போ மியூசியமா திரிச்சூரோட ராயல் பாஸ்டோட பொருட்களை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மியூசியம்ல ராயல் ரூலர்ஸ் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸு, அவங்களோட ராயல் டாக்குமெண்ட்ஸு, ஏன்ஷியன்ட் காயின்ஸு, ஸ்கல்ப்சர் கேலரின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸ்டோன் ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ஸ்டாஃபும் சரி, நம்மளுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னுமே இந்த மியூசியம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. மியூசியம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய கார்டன் இருக்கிறதையும், அங்கே நிறைய மேங்கோ ட்ரீஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கார்டன் பக்கத்தில் இருக்கிற லேக் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. நெக்ஸ்ட் நாங்கள் லஞ்சு சாப்பிடலான்னு வந்த பிளேஸ் தான் மாமண்டே கடை. சின்ன கடை தான், ஆனால் ரொம்பவே ஃபேமஸ். இங்கே வந்து அத்தன்டிக்கான கேரளா மீல் சர்வ் பண்ணுறாங்க. கூடவே நிறைய வெரைட்டியில் சீ ஃபுட்டும் சர்வ் பண்ணுறாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஹாஃப் டே நல்லா சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா திரா பீச் ஹோம் தான். 2 நைட்ஸ் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். போனதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ரொம்ப கோசியான கம்ஃபர்டான ஒரு ரூம். ரொம்பவே மினிமலா சிம்பிளா நீட்டா டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. எங்களோட இங்க ஸ்டே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா பாத் டப், ஷவர் சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இங்க இருந்து வியூ பார்த்தீங்கன்னா பீச் வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பீச் ஃப்ரண்ட்ல தான் லொக்கேட் ஆகி இருக்கு. த்ரிஷூர் டவுன்ல இருந்து 30 மினிட்ஸ்ல வலப்பாடு பீச் ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ரண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே போய் பீச்சில் விளையாடலான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த பீச் ஹோமோட வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரிலாக்ஸாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பீச் ஹோம் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரைவேட்டாக ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லாத பீச்சில் இருந்து சன்செட் வியூ பார்க்குறதுக்கு நிஜமாவே அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக பீச் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சீ வியூவில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே காமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சன்செட் வியூ பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கே நாங்கள் போயிட்டுருக்குறோம். டின்னர் வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தர்றாங்க. நாங்கள் கேரளா ஸ்டைலில் ஃபுட்டு கேட்டிருந்தோம். அவங்களே குக் பண்ணி சர்வ் பண்ணாங்க. ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருந்துச்சு ஃபுட்டு வந்து. ஹோம்லி டச்சோட டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் டே 1 இங்கே எண்ட் ஆகுது. பட் நெக்ஸ்ட் டே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க டே 2 vlogக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.